வணக்கம் நண்பர்களே. அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு ஐப்பசி மாதம் பௌர்ணமி தினத்தன்று அனைத்து சிவன் கோயில்களிலும் அன்னாபிஷேகம் நடத்தப்படுகிறது வழக்கமாகும். ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று மட்டும் அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. ஏன் அவ்வாறு செய்யப்படுகிறது, அதன் பலன் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். வானில் முழு நிலவாக ஜொலிக்கின்ற சந்திரன் 27 பெண்களை, அதாவது 27 நட்சத்திர பெண்களை மணந்து அவர்களில் ரோஹிணி என்பவளிடம் மட்டும் பிரியமாக இருந்தான். அதனால் மற்ற பெண் நட்சத்திரங்கள் அனைவரும் தங்கள் தந்தை தட்சனிடம் போய் புகார் தெரிவித்தனர். அதனால் தட்சன் என்ன பண்ணுறாரு, சாபம் கொடுத்துட்றார். அந்த சாபத்தினால் சந்திரன் தனது கலைகள் அனைத்தையும் இழந்து தேய்ந்து போய் விடுகிறான். அதனால் தன் தவறை உணர்ந்த சந்திரன் திங்களூரில் கைலாசநாதரை வணங்கி தன் சாபம் நீங்க வேண்டினான். சந்திரனின் 16 கலைகளில் 3 கலைகள் மட்டும் மீதம் இருந்தபோது சந்திரன் வேண்டியதால் அவனுக்கு முழுமையாக சாப விமோசனம் கொடுக்கவில்லை. சந்திரனின் கலைகள் முற்றிலுமாக தேய்ந்த பிறகு படிப்படியாக வளர்ந்து முழு நிலவாகிய பின்னர் தேய்வதுமாக இருக்கும் என்று அருள் புரிந்தார். மேலும் அந்த 3ஆம் பிறையை தன் தலையில் சூடிக்கொண்டார். அவ்வாறு சந்திரனுக்கு சிவபெருமான் அருள் புரிந்தது ஒரு ஐப்பசி மாத பௌர்ணமி தினம் என்பதால் அன்று மட்டும் அவனது கலைகள் மிக பிரகாசமாக இருக்கும் என்றும் கூறினார். அதன் காரணமாகவே ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்று அனைத்து சிவன் கோயில்களிலும் சிறப்பாக அன்னாபிஷேகம் கொண்டாடப்படுகிறது. அந்த அன்னாபிஷேகம் எதற்காக அன்னத்தால் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாதந்தோறும் வருகிற பௌர்ணமி தினத்தன்று அந்தந்த நட்சத்திரத்திற்குரிய பொருள்களால் சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு. அதன்படி ஐப்பசி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்திற்குரியதாக கருதப்படுகிறது. அதனால் அஸ்வினி நட்சத்திரத்திற்குரிய அன்னத்தால் வழிபடுவது சிறப்பானது என்று கூறப்படுகின்றது. அதனால்தான் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி தினத்தன்று சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடத்தப்படுகின்றது. அன்னாபிஷேகத்தன்று சிவலிங்கத்தின் மீது சாற்றப்படுகின்ற ஒவ்வொரு பருக்கை அன்னமும் ஒரு சிவலிங்கமாக கருதப்படுகிறது. அதனால் ஐப்பசி பௌர்ணமி அன்று சிவ தரிசனம் செய்தால் கோடி சிவலிங்க தரிசனம் செய்வதற்கு சமம் என்று சிவபுராணம் கூறுகின்றது. அன்னாபிஷேகம் செய்த சிவலிங்கத்தை தரிசனம் செய்வதால் அன்னாபிஷேகம் செய்பவர்க்கும் அதை காண்பவருக்கும் என்றுமே உணவு தட்டுப்பாடு ஏற்படாது. நாளைக்கு அன்னாபிஷேகம் நடைபெற இருப்பதை அடுத்து தவறாமல் சிவன் கோயிலுக்கு சென்று இறைவனை தரிசனம் செய்து விடுங்கள். அன்னாபிஷேக தரிசனத்தால் வியாபார பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல லாபம் கிடைக்கும்.